மூணாவது காரணம் ஏன் கடவுள் நம்மளை நியாயம் தீர்க்க மாட்டார் தெரியுமா? ஏன்னா பைபிளில் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை, அதுக்கப்புறம் வருகிற நியாய தீர்ப்பெல்லாம் எப்படி விசுவாசிகள் எதிர்பார்த்தாங்களாம்? ஐயோ லேட்டானா பரவாயில்லன்னு ஆவலோடு வாஞ்சியோடு எதிர்பார்த்தாங்க. யோசிச்சு பாருங்க, அவர் வந்து நம்மளுடைய குற்றங்களை சொல்லி காட்டுறதா இருந்தா, குற்றப்படுத்துறதா இருந்தா, அதுக்கு ஏங்க ஆவலை எதிர்பார்க்கணும்? அதுக்கு வர்றதா இருந்தால் ஐயோ சாமி லேட்டாக வாங்க, நான் இன்னும் லேட்டாக வாங்க. ஏன் அவங்களுக்கு ஆவல்? ஏன் அவங்களுக்கு ஏக்கம்? ஏன்? என்னுடைய தோல்விகளை எடுத்து காட்ட வரலங்க. என்னுடைய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ரட்சிப்பின் பூரணத்தை எனக்கு அளிக்க வருகிறார். அதனால தான் அது ஒரு பிளஸட் ஹோப், நமக்கு பாக்கியமான நம்பிக்கை. புதிய ஏற்பாடு எல்லா பகுதியும் இயேசு கிறிஸ்து வருகையை ஆவலோடு நம்ம ஏன் எதிர்பார்க்கணும் தெரியுமா? எஞ்சி இருக்கிற பாவத்தில் போராடிக்கிட்டு இருந்த விசுவாசி இருந்தாலும் என்னுடைய பரிபூர்ண மீட் பண்ணிக்கு வரப்போகுது. எனக்கு அந்த நியாய தீர்ப்பு இல்லை, என் பாவங்களுக்கு